ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது தமிழக அரசியலில் புதிய ஒரு அறிவிப்பானது வெளியான அந்த அறிவிப்பு தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டுருக்கு. ஆக்சுவலி இது தனியார் பள்ளிகளுக்கு அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டணத்துக்கான விவரத்தை பற்றிய வெளியீடு. ஸோ தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்கள் பள்ளிகளுக்கு, அதாவது உங்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய கல்வி கட்டண விவரத்தை தெரிஞ்சு அந்த கட்டணத்தை மட்டும் கட்டி பயன்பெறுங்க. ஆக்சுவலி தமிழகத்தில் புதிய அரசியல் இப்போ உருவாயிருக்கு. இந்த அரசியல் எப்படி உருவானதோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிட்ருக்கு. இருந்தாலும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அவர் மக்களுக்கு செய்கிறத கரெக்டாக செய்துட்டு வராரு. அந்த வகையில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கரெக்டாக சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் ஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 50,000 1,00,000 அந்த மாதிரிலாம் ஃபீஸ் வாங்கக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு. இதனால் தனியார் பள்ளிகள்னாவே மக்கள் பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்கவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கும் தற்போது அரசு ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கு. அதுவும் சமூக வலைத்தளங்களில் இப்போ ட்ரெண்டாக இருக்கு. அதில் என்னென்னா, அரசு சில குறிப்பிட்ட நிபந்தனைகளை நிர்ணயித்திருக்கா. அந்த நிர்ணயத்துக்கேற்ப கல்வி கட்டணம் வசூலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு எவ்வளவு கல்வி கட்டணம் வசூலிக்கணும் அப்படிங்கிற விவரத்தையும் அந்த தனியார் பள்ளி வெளியிடணும் அப்படிங்கிறதும் அறிவித்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது நிறைய பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஃபீஸ் கம்மியாகும். சில பள்ளிகள்லாம் அரசு நிர்ணயத்துக்கு மேலே ஃபீஸ் வாங்குற மாதிரி இருந்தால் கூட பெற்றோர்கள் நீங்கள் முறையாக தட்டி கேட்கலாம். சரி வாங்க, கல்வி கட்டண விவரம் இப்போ என்ன அரசு வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கு அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரம் வெளியாயிருக்கு. அதுதான் தற்போது ட்ரெண்டிங்கில் பரவிட்டுருக்கு. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் விளம்பர பலகையில் வெளியிடுவதை கட்டாயமாக்கும்படி தனியார் பள்ளிகள் இயக்குனருக்கு தமிழ்நாடு மாநில தாள்கள் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதாக தாள்கள் வெளியாயிருக்கு. ஆக்சுவலி கோவையை சேர்ந்த லியாக் அலி என்பவர் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிகளில் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணங்கள் தொடர்பாக தாள்கள் உரிமை சட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு விண்ணப்பித்துள்ளார். இந்த விண்ணப்பத்தை முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர் அந்த விண்ணப்பத்தை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகள் முதல்வர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆக்சுவலி கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு பதிலளிக்காததால் தமிழ்நாடு மாநில தாள்கள் ஆணையத்தில் லியாக் அலி வழக்கு தொடர்ந்தால் வழக்கை விசாரித்த மாநில தாள்கள் ஆணையர் பிபிஆர் இளம் பிரதி தாள்கள் வழக்கோரி விண்ணப்பித்து 2.5 ஆண்டுகள் தாள்கள் வழங்காததோடு கட்டணம் குறித்த விவரங்களை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி கூறிய மாவட்ட கல்வி அதிகாரிக்கு கடு கண்டனமும் தெரிவித்திருந்தார். மேலும் குறித்த காலத்தில் தாள்கள் வழங்காததால் மனுதாரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி மாவட்ட கல்வி அலுவலருக்கு உத்தரவிட்டுள்ளார். தாள்கள் கோரிய விண்ணப்பத்தை மாவட்ட கல்வி அதிகாரிக்கு அனுப்பிய விவகாரத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தகவல்கள் அதிகாரமாக பரவிட்டிருக்கு. ஜூன் 15ஆம் தேதியில் நேரில் ஆஜராகி விளக்கம் வழங்கும்படியோ மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கும் விண்ணப்பத்தை தனியார் பள்ளிகள் முதல்வர்களுக்கு அனுப்பிய மாவட்ட கல்வி அலுவலருக்கு உத்தரவிட்ட ஆணையர் மனுதாரர் கோரிய தாள்களை 2 வாரங்களில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி மேலும் மாணவர்கள் கல்வி கட்டண விவகாரத்தில் கல்வி நிறுவனங்களுடைய வெளிப்படைத்தன்மை மிக அவசியம் என குறிப்பிட்ட மாநில தாள்கள் ஆணையம் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில்
விளம்பர பலகைகளில் விளம்பரப்படுத்துவதையும் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்திலையும் வகுப்பு வாரியாக கட்டணத்தை அச்சிட்டு வழங்குவதையும் கட்டாயமாக்க வேண்டும் என ஒவ்வொரு கல்விகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை உறுதி செய்து ஜூன் 15ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தனியார் பள்ளிகள் இயக்குனருக்கு உத்தரவு விடப்பட்டிருக்கு. ஸோ தற்போது தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. ஸோ பெற்றோர்கள் இது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தருதுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அரசு நிர்ணயித்த அந்த ஒரு இதில் தான் ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களும் செயல்பண்ணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவுமே இருக்குது. அந்த கோரிக்கையை இந்த அரசு இப்போ அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தனியார் கல்வி நிறுவனங்களில் இது போல் இனிமேல் கெடுபிடி ஏமாத்து வேலை நடக்கக்கூடாதுன்னா அந்த விவரத்தை கரெக்டாக நாம் தெரிஞ்சு செயல்படணும். என்ன ஃபீஸோ என்ன இதோ அதெல்லாம் கரெக்டாக நாம் தெரிஞ்சு செயல்படும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போலாம் ஒவ்வொரு தனியார் பள்ளிகள்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீஸ் அப்படியே தாறுமாறாக எகிரிக்கிட்டே போகுது. எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் 50,000 1,00,000 அந்த மாதிரிலாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் ஃபீஸ் வருது அப்படிங்கிற மாதிரி பெற்றோர் சொல்லி கேள்விப்படுறோம். ஏன் அவ்வளோ ஃபீஸு, என்ன அப்படி என்ன படிக்க போகிறாங்க, இப்போ ஏபிசிடி படிக்கக்கூடிய காலத்தில் இவ்வளோ ஃபீஸ் அதிகம் தானே அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியாக இருந்தது. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் எதுவும் பொறுப்பேற்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கவர்மெண்ட் இப்போ இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களுக்குமே இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அறிவிப்புக்கேற்ப உடனடியாக செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் தகுந்த தண்டனை வழங்கப்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கிறதுனால இந்த முக்கிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பெற்றோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே போல் இப்போ கிளைமேட் காரணமாக இப்போ ஜூன் மாதமே ஸ்கூல் திறக்கப்படுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிய வரல. ஸோ இது வரைக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகின உடனே ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி ஸ்கூல் ஓப்பன் பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானியல் ஆய்வாளர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாங்களா. ஏன்னா வானியல் நிலவரம் எப்படி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஸ்கூல் ஓப்பன் பண்ணும். ஏன்னா குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ டேட் கிடைச்சோன்னே கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.